எனக்கு ஆப்பம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ரெட் ரைஸ் ஆப்பம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணேன். ரெட் ரைஸ் நல்லா ஊற வச்சு அரைச்சி மாவெல்லாம் ரெடி பண்ணி ஆப்பம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஆப்பமில் எப்போவுமே வந்து நடுவில் குண்டா இருந்தால் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மாதிரி மெலிசா இருந்தால் தான் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம், தேங்காய் பால், வடைக்கறிலாம் சாப்பிட்டுட்டு வீடு க்ளீன் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு லேஃப்ட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே எடுத்து தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ லேஃப்ட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் வந்து இறக்கியாச்சு. எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி கவர் போட்டு நல்லா வந்து கட்டி வச்சுடுவோம். அப்போ தான் வந்து அது அழுக்காகாமல் புதுசாகவே அப்படியே இருக்கும். ஸோ நிறைய புது திங்ஸே வந்து எங்கள் வீட்டில் அப்படியே இருந்தது. அதில் ஒரு சில திங்ஸ்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடாய் வாங்கி 8 வருஷம் ஆகுது. 8 வருஷமாக வந்து யூஸ் பண்ணல. அப்படியே புதுசு மாதிரி பளபளன்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஜிஆர்டியில் வந்து இந்த டின்னர் செட் கொடுத்துருந்தாங்க. இதில் பெரிய தட்டு 6, குட்டி தட்டு 6, பவுல் வந்து ஒரு 6 இருக்கும், கிளாஸ் வந்து ஒரு 6 இருக்குது, தென் ஸ்பூன் வந்து ஒரு 12 இருக்குது. வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வரப்போ நம்ம டின்னர் இல்லை லஞ்ச்லாம் வந்து இதில் கொடுக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த பித்தளை ட்ரம்மும் எங்கள் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. ஆனால் இது வந்து இன்னும் யூஸ் பண்ணலை. அண்ட் எதுவுமே வந்து கருக்கலை, எதுவுமே ஆகாமல் நல்லா தான் வந்து அப்படி இருக்குது. இது ரேவதியில் வந்து வாங்கினது, பழைய ரேவதியில். இது வந்து என்னோடய 5th ஸ்டாண்டர்டோடைய லஞ்ச் பாக்ஸ். அப்போல்லாம் நான் இந்த லஞ்ச் பாக்ஸில் தான் எடுத்துகிட்டு போவேன். இது என்னோட ரொம்ப ஃபேவரட், ஞாபகார்த்தமாக வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து எங்கள் அம்மாவோடைய கல்யாணத்துக்கு எங்கள் மாமாவோடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிஃப்டாக கொடுத்தது. ஸோ பேரே வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க. அண்ட் வேறு சில்வர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பழைய காலத்து ஐட்டம் இதெல்லாம் வந்து இருந்துச்சு. இந்த தட்டு வந்து நான் குழந்தையிலேருந்து நான் இந்த தட்டில் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அண்ட் இதுவும் வந்து நான் யூகேஜி எல்கேஜியில் எடுத்துகிட்டு போன டிஃபன் பாக்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. இந்த பழைய மெமரிஸ்லாம் வந்து வந்துடுச்சு இதெல்லாம் பார்க்குறப்போ. ஸோ இந்த மாதிரி எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு எது எதெல்லாம் வந்து யூஸ் ஆகும், நல்லா இருக்குன்னு பார்த்து நல்லா இல்லாத திங்ஸ்லாம் வந்து நம்ம கடையில் போட்டுடுவோம், டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து வைக்கணும். இன்றைக்கான வேலை வந்து அதுதான். இதில் நிறைய பழைய திங்ஸ்லாம் வந்து இருந்தது. அந்த காலத்தில் எங்கள் அம்மா வாங்கினது, யூஸ் பண்ணது இதெல்லாம். அதே மாதிரி புதுசாக இப்போ ரீசெண்டாக வாங்கினதெல்லாம் கூட இருந்தது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு திருப்பி கவர் போட்டு எல்லாமே அடுக்கிட்டு நம்ம வந்து லாஃப்டில் வைக்கணும். ஸோ இன்றைக்கியான டே வந்து இப்படி தான் போச்சு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.